செல்சி இந்த சீசன் பிரீமியர் லீக்ல கண்டிப்பாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீமா இருப்பாங்க. ஜஸ்ட் 1 இயர் அகோ தான் பிஎஸ்ஜியை பீட் பண்ணிட்டு கிளப் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க சீசன் ரொம்பவே அப் அண்ட் டவுனா தான் இருந்திருக்கு. அண்ட் பிரீமியர் லீக்ல 10th பிளேஸ் பினிஷ் பண்ணிருக்காங்க. யூரோப்பியன் ஃபுட்பாலுக்கும் குவாலிஃபை ஆகல இந்த வாட்டி. சீசன் இவ்வளவு மோசமா போயிருந்தாலும் இப்ப சில பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. ஜாபி அலோன்சோ மேனேஜரா ரீப்ளேஸ் பண்றாரு. அண்ட் 1 இயர் அகோ தான் மோஸ்ட் வாண்டட் மேனேஜரா இருந்தாரு ஜாபி அலோன்சோ. சோ இப்ப இந்த செல்சியோட நியூ இயராவையும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாரு. ஜாபி அலோன்சோ பேயர்ன் லெவர்குசன்ல ஆடின 3 at the back சிஸ்டம் இங்கேயும் ஆடினார்னா கண்டிப்பா சக்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்லோ ப்ராசஸா தான் இருக்கும். போர்டும் பிளேயர்ஸும் அவரை பேக் பண்ணா கண்டிப்பா செல்சி பழைய நிலைமைக்கு வருவாங்க. மட்டும் இல்லாம ஸ்குவாட்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. கோல் பர்மர், ஜோ பெட்ரோ, எஸ்டாவியோ ஒரு யங் ப்ராடஜி. போன சீசன் நல்லாவே கிளிம்சஸ் காமிச்சாரு. சோ இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரீசெண்டா மோர்கன் ராஜர்ஸையும் சைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம அப்கமிங் டேஸ்ல நிறைய சைனிங்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ செல்சி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாவே எக்ஸைட்டிங்கான சீசனா இருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செல்சி டீமை பத்தி? அப்கமிங் சீசன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.